Hallelujah. Amen so much. Amen. Thank you, Sister Shamla, for a wonderful time of worship. ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. Amen. போன வாரம் ஈஸ்டர். Amen. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே நல்லா எடுத்துட்டு நம்ம ஆண்டவர் கொண்டாடணும் அவர் உயிர்த்ததுனால. ஆனால் ஒரு கேள்வி, வாட் ஹேப்பன் ஆஃப்டர் ஈஸ்டர்? கரெக்டா? ஸோ நல்லது. ஒரு 1 year once ஒரு ஸ்பெஷல் டே ஏப்ரல் மாதத்தில் நம்ம என்னமோ செய்யணும். ஓகே, ஃபாஸ்டிங் இருக்கிறோம். சில பேர் லென்ட் வந்து 40 நாள் அவங்க உபவாசம் இருப்பாங்க. சில பேர் வெஜிடேரியன், சில பேர் உபவாசம் இருப்பாங்க, அவங்க ஜெபத்தில் இருப்பாங்க. எல்லாம் வெரி குட். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஈஸ்டர், ஓகே, இதுதான் என்னோட தலைப்பு. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஈஸ்டர்? ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான நாள் தான். ஓகே, அது எல்லாம் நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தட்? ஹவ் இஸ் அவர் கிறிஸ்டியன் லைஃப்? நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகுது ஈஸ்டர் முடிஞ்சு? ஆமென் சொல்லுமா? ஓகே, இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யோசிக்கணும். ஓகே, இது ஒரு பர்சனல் கேள்வி. ஓகே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கலாச்சாரத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண கல்ச்சரல் கிறிஸ்மஸ் போகணும், சண்டைக்கு எல்லாம் உடுத்தணும். சில பேர் வந்து சண்டே கிறிஸ்டியன்ஸ், சண்டேனா அழகா சண்டை உடுத்தி நம்ம பெஸ்ட் அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஓகே, ஆனால் 2 questions, ஈஸ்டர் கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை எப்படி போகுது? சண்டே அப்படியே சர்ச்சு கீழே இறங்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஓகே, இந்த கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஈஸ்டர்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்கள் மனப்பாடம் சொன்னாங்க. ஓகே, இட் வாஸ் ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபெலோஷிப். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த பில்டிங்கில் நம்ம சாப்பிட்டோம். சில பேர் சீக்கிரமாக போனீங்க, ஆனால் நல்லா ஐக்கியமாக இருந்துச்சு. வெரி குட். ஓகே, வெரி குட். ஆனால் ஸ்டில் திஸ் மோர் டேஸ் டு கோ. ஈஸ்டர் முடிஞ்சு என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு செலிப்ரேஷன் ஆண்டவரோட வீட்டுனால நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதை முடிஞ்சு என்ன நடக்குது? ஓகே, இன்னும் அந்த ஃபீல் இருக்குமா? ஆண்டவரோட வீட்டுனால அதுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நமக்கு நன்றி கடனாக இருக்குமா ஆண்டவர் மேலே? வாட் ஹி டிட் ஆன் தி கிராஸ்? ஆர் வி ஸ்டில் கிரேட்ஃபுல்? இன்னும் நம்ம நன்றியாக இருக்குமா? அது ஜஸ்ட் ஒரு 1 day ஷோ. ஈஸ்டர் கொண்டாடுறோம். சில பேரும் எல்லாம் சாப்பாடுலாம் சமைச்சு ஒரு செலிப்ரேஷன். பட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்ஸ்? நம்மளோட பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை நம்ம மறுபடியும் நம்ம வந்துடும். அதான் ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு, சரி ஆஃப்டர் ஈஸ்டர் பார்க்கலாம். ஓகே, கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ்க்கு பெஸ்ட்டாக செய்வோம். அது வந்து முக்கியம் இருக்குல்ல. ஓகே, இன்னைக்கு எவ்ரி டே இஸ் அ டே ஆஃப் சால்வேஷன், எவ்ரி டே இஸ் அ டே ஆஃப் ரெசரக்ஷன். வி ஆல்வேஸ் நீட் டு பி கிரேட்ஃபுல். ஒவ்வொரு நாள் வந்து நம்ம நன்றியாக இருக்கணும் இயேசுக்காக. ஓகே, அவர் சிலுவையில் மறுத்து நம்மளுடைய பாவம்லாம் நீக்கி அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், ஒரு பெரிய பலி செலுத்தினாங்க. ஓகே, ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுத்தாரு. ஓகே, ஸோ ஆல்வேஸ் வி நீட் டு பி கிரேட்ஃபுல். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் யூ a very short example. ஒரு டாக்டர் இருக்காரு, ஐ திங்க் உங்களுக்குலாம் தெரியும், டாக்டர் என். ஓகே, டாக்டர் என் கிளினிக் மலேசியா. ஓகே, டாக்டர் என் எனக்கு ரொம்ப நன்றி கடனாக இருப்பேன். ஓகே, உண்மையாக சொல்கிறேன், டாக்டர் மட்டும் இல்லைன்னா எனக்கு சின்ன வயசில் என் அப்பா இருந்துருப்பேன். ஓகே, ஸோ என்னோட அப்பா எனக்கு ரொம்ப நேசிக்கிறேன். ஐ ரியலி லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அவர்கிட்ட நான் அந்த டாக்டரை பார்க்கும்போது ஐயோ இந்த டாக்டர் நல்ல, அஃப்கோர்ஸ் க்ளோரி டு காட், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். ஆனால் அந்த டாக்டர் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய காரணம் செஞ்சிருக்காரு. ஸோ ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் அந்த டாக்டர் ஞாபகம் வரும்போது ஐயோ இந்த டாக்டர் தான் என்னோட அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம ஜேபியில் இருக்கோம். ஓகே, அவர் நல்லா சாப்பிட்டா ஏசுவார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் நல்லா பார்ப்பாரு. அதனால ஓகே, ஆண்டவர் கிருபையினால என்னோட அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க. இல்லாட்டி அவர் தான் கண்டுபிடிச்சாரு அந்த கேன்சர். ஓகே, ஸோ இட் வாஸ் ஸ்டில் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த டாக்டர் வந்து சொன்னார், சம்திங் இஸ் ராங். ஓகே, போய் செக் பண்ணுங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னால நம்ம ரேடியோ தெரப்பி செஞ்சு பாஸ்டருக்கு சுகம். ஆனால் நான் உண்மையாக சொன்னேன், ஆண்டவருக்கு தான் நன்றி கொடுப்பேன். ஓகே, எல்லாம் ஆண்டவர் சித்தம். இட் வாஸ் காட்ஸ் பிளான், இட் வாஸ் காட். ஸோ அந்த நன்றி கடன். ஸோ அதே போல் நம்ம இயேசு ஆண்டவர்
மேலே நன்றி கண்டு இருக்குமா? Are we grateful for what Jesus did on the cross? Or it is just a day? Just ஒரு நாள் ஒரு கலாச்சாரம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்து மக்களே நிறையா கலாச்சாரம் இருக்கும். ஓகே, அவங்க கேலண்டர் பார்க்கும்போது ஐயோ நிறையா ஒவ்வொரு நாளும் ஒரு ஏன்னா வயசாக்கி எல்லாம் எவ்ரிடே ஒரு செலிப்ரேஷன். அது ஜஸ்ட் செஞ்சுட்டு மறுநாள் அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஓகே, ஒவ்வொரு நாள் ஆண்டோட உயிர்த்தினால நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்ம மண் தொட்டு நம்ம சொல்லலாம் நம்ம ஆண்டோட பிரசனத்தை இருக்கும். ஏன் நம்ம கவலை? ஓகே, மரணம் வரும்போது நமக்கு தெரியும் நம்ம ஆண்டோட பிரசனத்தை நம்ம இருக்கணும். ஏன்? பிகாஸ் ஆஃப் த கிராஸ். சிலுவையினால அந்த நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஓகே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை. டோன்ட் பி சண்டே கிறிஸ்டியன். ரொம்ப பேர் சண்டே கிறிஸ்டியன். சண்டேனா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். பாஸ்டர் கேட்பாரு, இது செய்வார், இது செய்ய சொல்லுவார், வெளியே வரணும். அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 7 நாள் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வாங்குவோம். அப்படின்னு சொல்லுவோம். So today I want to talk about Easter. What happened after Easter? அந்த ஆண்டவரோட உயிர்த்தெழுதல் நாள். Okay, the resurrection must be personal. If you're taking notes, you can write that. The resurrection must be personal to you. Is the resurrection personal to you? Okay, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம உயிர்த்தெழ வேண்டும். We must be resurrected together with Christ. Christ must be resurrected in our hearts. Okay, ஆண்டவர் உயிர்த்தெழுதா உயிர்த்தெழுதல இல்லாட்டி அந்த நாள் மட்டும் ஓகே இது முடிஞ்சிருச்சு, சரி என்னோட பழைய வாழ்க்கை நான் போகிறேன், அந்த கோவம் அந்த கசப்பு அவர் அப்படி சொல்லிட்டாரு நான் மறக்க மாட்டேன், அப்படி அந்த பழைய வாழ்க்கையை நம்ம திரும்ப திரும்ப நம்ம போகிறோம். ஸோ கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் அஸ். ஓகே, கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். ஓகே, கிரைஸ்ட் இஸ் இன் யூ. நோ கிரைஸ்ட் இஸ் இன் யூ. இப்போவே அவர் இருக்கிறார். யூ நோ தட் இஸ் லிவிங் இன் யூ. ஓகே, யூ ஆர் நாட் அலோன். ஓகே, சீக்கிரமாக கலாத்தியர் 2:20. Galatians chapter 2 verse 20. I will read it very quickly in English. I have been crucified with Christ. It's no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in flesh, I live by faith in the Son of God who loves me and gave himself for me. Romans Roma. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னின் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுமா. ஓகே, ஒவ்வொரு நாள் ஒரு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில உயிர்த்தெழ வேண்டும். ஓகே, so we are crucified with Christ. Okay, கிறிஸ்துவோட நம்ம சிலுவையிலே அறையப்பட்டோம். We must be crucified with Christ. We need to die every day. பழைய மாம்சம் பழைய வாழ்க்கை சாப்பிட ஒவ்வொரு நாள். ஏன் சாப்பிடணும்? பிகாஸ் அவர் திரும்ப வருவார். பாவம் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இந்த வேர்ல்ட் ஓகே, பாவம் பெருகிறது, ஆனால் கிருபையும் பெருகிறது. ஆமென் சொல்லுவோமா. ஸோ டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையில அறையப்பட்டோம். We must be crucified in Christ. Okay, every day we must die to our sin and live for Him. ஒவ்வொரு நாள் ஒரு சண்டே மட்டும் இல்லை. ஓகே, சில பேர் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் நம்ம அழுகிறோம், என்னமோ செய்கிறோம். ஓகே, வாவ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. அப்புறம் மக்கள் என்ன நடக்குது, ஏன் அப்படி? ஓகே, இந்த கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்துக்காக மறித்த அவருக்காக வாழ வேண்டும். நம்ம பாவத்தில் நம்ம மறிக்கணும். We must die to sin. எப்படி உபவாசம் இருக்கு, நம்ம ஜெபிக்கணும். நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னால் முடியல. ஓகே, ஆவியார் மூலமா நம்ம அதெல்லாம் செய்யணும். So we must die to Christ. Okay, every day, not just on Sunday, not just on Easter. கிறிஸ்மஸ் வரல. ஓகே, கிறிஸ்மஸ் செய்வோம், ஆண்டவருக்காக லவ்ஸ் செய்வோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பாவத்தில் வர்றோம். அது அப்படியே ஒரு நார்மலைசிங். பாவம் தான், பரவாயில்ல, சர்ச்சுக்கு போவோம். ஓகே, பாஸ்டர் ப்ரே பண்ணுவாரு, நான் அழுவேன், ஒரு ஷோ காமிப்பேன்,
இயேசுவே தெய்வமே நம்ம பாடும்போது நம்ம அதுக்கு ஜெபிக்கிறோம். ஆனால் முக்கியமான நம்ம பாவத்தை போகிறோம். ஓகே பரவாயில்ல கிறிஸ்மஸ் ஓகே மாசம் சொல்லியிருக்காரு எழுப்புதல் கூட்டம் வருது சரி அதனால நம்ம மனதில் போவோம். அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ பழைய வாழ்க்கை ஸோ illustration கொடுப்பேன் because I tell you in English first. A caterpillar doesn't stay in the cocoon. It transforms into a butterfly. Okay, caterpillar கம்பளி பூச்சி பார்க்குறீங்களா? ஓகே caterpillar பார்க்கும்போது லைக் சில பேர் பிடிக்கும், நான் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஓகே புழுவே இருக்கும். ஓகே அதான் நம்ம பாவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு தெரியல. ஓகே நம்மளுக்கு தெரியல ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. ஓகே மேபி நம்ம பாஸ்டருக்கு தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, நம்ம லீடர்ஸ்க்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் பார்ப்பாங்க அந்த கம்பெனி பிடிச்ச புழுவே இருக்கு, அசிங்கமாக இருக்கு. ஆனால் ஓகே அது என்ன மாறுது? அது பட்டாம்பூச்சியாக மாறுது. அந்த பட்டாம்பூச்சியாக மாறும்போது எவ்வளோ அழகாக இருக்கு, கலர் கலராக. ஓகே அதான் ஆண்டவர் சித்தம் நம்மளுக்காக. ஸோ அந்த பழைய வாழ்க்கை நம்ம இருக்கும்போது வெரி கம்ஃபர்டபுள். அந்த பார்த்தீங்கன்னா அந்த கக்கூல அது அப்படியே இருக்கும். வெரி அந்த சேத்துல அந்த அழுக்கில் அப்படியே சம் பீப்புள் வெரி கம்ஃபர்டபுள் இட்ஸ். ஓ பரவாயில்ல பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரல, இது என்னோட கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கு. இந்த பாவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ we won't live in the way God is meant us to live. ஓகே அந்த அசிங்கத்தில் நம்ம வாழ்றோம், அதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கக்கூரில் வரும்போது வலிக்கும். ஓகே இட் மீன்ஸ் சுகமாக. ஆனால் அது வெளியே வரும்போது அழகான பட்டாம்பூச்சியாக மாறுது. ஸோ அதான் ஆண்டவர் சித்தம் நம்மளுக்காக. ஸோ அந்த பாவ வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ 2 கொரிந்தியர் 5:17. 2 Corinthians chapter 5:17. Therefore, if anyone is in Christ, he is a new creation, not an old creation, a new creation. All things have passed, behold, all things have become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவர் என்ன புது சிருஷ்டி? is a new creation. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக. Everything is becoming. God, our சித்தம் is always good, is always new. Okay, is always fresh for us. ஆனால் நம்ம அந்த பழைய வாழ்க்கையை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பாவ வாழ்க்கை. ஓகே யா பிகாஸ் அப்படியே பண்ணிட்டோம். ஓகே இது சாத்தான திட்டம். ஓகே சாத்தான திட்டம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வில் பி வெரி ஈஸி. ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா the easy way, the comfortable way பார்த்தீங்கன்னா always lead to destruction. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் தூக்குவோம், இன்னைக்கு சர்ச் போல பரவாயில்ல லேட் ஆச்சு, நான் எனக்கு தூக்கம் பார்த்துல, எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், பரவாயில்ல கொஞ்சம் தூக்குவோம், பரவாயில்ல பாவ வாழ்க்கை நான் வரோம், பரவாயில்ல அதான் பாஸ்டர் வீட்டில் ஒரு ஸ்பீக்கர் வரும், அந்த டைமில் நம்ம செய்வோம். ஆனால் அந்த எண்டிங் அந்த முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் ஆண்டவரோட கிருபை அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. there's a limit to the grace of God. Okay, so everything is if you are in Christ, you are new creation. கிறிஸ்துவில் இருக்கீங்களா, நீங்கள் புது சிருஷ்டி. ஸோ நான் கேள்வி கேட்குறேன், how much do you value your salvation? ஓகே உங்களுடைய ரட்சிப்பு நீங்கள் எவ்வளோ கற்றுக் கொடுக்குறீங்க? how much do you value your salvation? ஓகே உங்களுடைய ரட்சிப்பு இவ்வளோ விலையாக பார்க்குறீங்க. how much do you value? சில பேர் சில விஷயங்கள் அவங்க ரொம்ப முக்கியத்துவம். இது என் வைஃப் பண்ணியிருக்காங்க, இது இந்த காரி சில காரி ரொம்ப பிடிக்கும், இது என்னோட காரி எல்லாம் மிக்க, அதனால இதுதான் பிரச்சனை. ஆனால் நம்ம ரட்சிப்பு நம்ம இவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே இந்த லெவலில் முக்கியத்துவம். where is the priority? what is the priority in your life? வாங்க சொல்லுங்க. so this is my first point. The resurrection must be personal. ஓகே தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம உயிர்த்தெழ வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். Okay. Next point. When we are sin, when we keep sinning over and over again, we are putting Jesus back on the cross. We are crucifying Lord. Okay. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யும்போது இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் வைக்கிறோம். தெரியுமா? ஓகே ஸோ ஆண்டவர் சித்தம்னா நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழணும். அந்த ஆசை இருக்கணும். We must desire to live holy because அதான் அந்த ஆண்டவரோட சித்தம். Okay,
இந்த வசனம் படிப்போம். இது ஒரு எச்சரிப்பு நமக்கு. ஆண்டவர் வார்னிங் கொடுக்கும். Hebrew chapter 10 verse 26 and 27. எபிரியர் 10ஆம் அதிகாரம் 26 இருந்து 27 நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். For if we sin willfully after we have received the knowledge of truth, there no longer remains a sacrifice for sin, but a certain fearful expectation of judgment. சத்தியத்தை அறியும் அறிவையோ அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறார் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இல்லாமல் 27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்திருக்கிறோம். விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்குறிகளை இருக்கிறோம். சொல்லுமா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இது உங்களுக்கு நல்லா புரியும். தெரியாது செஞ்சா தவறு, கரெக்டா? தெரிஞ்சு செஞ்சா திமிரு, கரெக்டா? If we don't know, okay, we don't know, it's okay. Sometimes பிள்ளைங்க அவங்க மிஸ்டேக் செய்வாங்க. சரி, sometimes நான் டிசிப்ளின் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதுக்கு தெரியும் அது செய்யக்கூடாது, அது செஞ்சால் என்ன நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் சான்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஷார்ட் நான் சொல்லியிருக்கேன், அந்த பிளாக் நீங்கள் தொடக்கூடாது, ஒன் டைம் அவர் டச் பண்ணாரு. ஸோ நான் சொன்னேன் செய்யக்கூடாது. அந்த நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கற்றுனேன், செய்யக்கூடாது. ஓகே, டோன்ட் டு இட். ஆனால் ஒன் டைம் தெரியும் எனக்கு கோவம் வரும், அந்த டேஞ்சர் இருக்கும், போய் கை உடுக்க விட்டேன். அந்த சொக்கெட்டில் ரோட்டேன் விட்டேன், எல்லாம் வச்சு விடுத்தேன். உள்ளூரான அப்படின்னும் அவர் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஐ நீட் டு எக்ஸ்பிளைன், இது நீங்கள் தெரிஞ்சு செய்வீங்க, ஓகே, தெரியாது செய்யல, நீங்கள் தெரிஞ்சு செய்யல. ஸோ இந்த வேர்ட்ஸ் நல்லா ரிமெம்பர் பண்ணுங்க. ஓகே, அது உங்களுக்கு தெரியும், அது தவறு, யூ நோ இட்ஸ் ராங், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் விருப்பப்படல, ஆனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த பாவம் செய்வீங்க. ஓகே, என்ன வரும்? நான் திருப்பி வரும். அதை நான் தவிர்க்கவே முடியாது. நம்ம 3 நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். We need to give accounts for us. Okay, judgment day. So பார்த்தீங்கன்னா the resurrection of Christ இது just ஒரு மூவி இல்லை. ஓகே, நம்ம படம் பார்க்குறோம். ஓகே, சில பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்துருக்கீங்க, அது நிஜம், it really happened. Okay, and நீங்கள் ரீசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா that movie, man, it's a passion of Christ. It just show 70 to 80%. Actually, உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. Really, if you know what Jesus went through, என்ன கடந்து போனாரு, அந்த வலி, அந்த எப்படி அடிச்சாங்க, அந்த ரத்தம் எப்படி ஊற்றுனுச்சு, எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஓகே, அவர் யார் சொன்னாரா? அன்பு, அவர் உள்ள நேசிக்கிறார், வாங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யார் செஞ்சாரு? ஓகே, அன்பு நானே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன், ஓகே, இது ஒரு கலாச்சாரம் இல்லை. ஓகே, இட்ஸ் நாட் அ கல்ச்சர். ஓகே, எனக்கு சம்டைம்ஸ் அந்த டிவியில் பார்க்கும்போது அதெல்லாம் செய்கிறாங்க, குட்லா, ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை அது மாறணும். ஓகே, ஒரு மாற்றம் வரும் நம்ம வாழ்க்கையில். அதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அதை பார்த்துட்டு நல்லா ட்ராமா எல்லாமே செய்கிறோம். ஓகே, செய்கிறோம், ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை அந்த பாவ வாழ்க்கை மாறிட்டுனா என்ன பண்ணுவோம்? சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெசர்வேஷன் இஸ் நாட் அ கல்ச்சர். உயிர்த்தெல்லாம் ஒரு கலாச்சாரம் அல்ல, பட் இட் இஸ் a reunion with God. ஓகே, நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு ஒப்புரவாதம், reunion with God. ஏன் இஸ் மேட்டர்? பிகாஸ் உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம்ல ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் நம்மளுக்கு ஆண்டவருக்கு ஒரு நித்திய திருமணம் வந்துச்சு. ஸோ அந்த ரெக்கன்சிலியேஷன் டு ரீகன்சைல், ஓகே, என்ன பாடுபட்டார் இயேசு. ஓகே, ஸோ அவர் ஜஸ்ட் ஒரு படம் இல்லை, ஆனால் உண்மையாக ஓகே அவரோட நோக்கம் நம்மளுக்கும் ஆண்டவருக்கு ஒப்புரவு. We need to be reconciled with God. சரி பாருங்க, யோவான் 3:16 எல்லாம் தெரியும் அந்த வசனம். ஓகே, God gave his best. He gave his best. He didn't leave all the rest. அவர் பெஸ்ட்டாக கொடுத்தாரு. ஆனால் நான் இப்போ அந்த கேள்வி நான் கேட்குறேன், are we giving our best? நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணுமா? When we do something for God, ஓகே, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு இல்லாட்டி ஒரு ஊழியத்துக்காக நம்ம செய்கிறோம். ஓகே, அதை எப்படி செய்யணும்? அது giving our best. ஓகே, இந்த கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும். இஃப் யூ ஆர் நாட், ஓகே, நீங்கள் ஓகே இப்போவே நீங்கள் மாற்றி ஓகே ஆண்டவருக்காக அந்த பெஸ்ட்டாக கொடுங்க.
Okay, இன்னொரு வசனம் படிச்சு நம்ம அடுத்த பாயிண்ட் போவோம். Romans chapter 6 verse 1 to 2. ரோமன் 6ஆவது அதிகாரம் 1-2. What shall we say then? Shall we continue in sin that grace may abound? Certainly not. How shall we die to sin, live any longer we? ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்கிறோமோ? கூடாது. 2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? Okay, பாவத்துக்கு மரித்த how can we die to sin? Okay, and that we really die to sin. அதாவது மரிக்கிறோம். ஆனா we are still living in that sin. அது எப்படி? Okay, so the most abused word, okay, in Christianity is what? என்ன வார்த்தை? ரொம்ப அந்த மிஸ்யூஸ் பண்றாங்க வந்து கிரேஸ். அதை சொல்லுமா கிருபை. இப்போ கிருபை காலத்தில் நம்ம வாழ்றோம். ஓகே, மோச காலத்தில் இல்லை, அது வந்து பழைய வார்த்தை. இயேசு வந்தாரு, கிருபை 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 கிருபை, கிரேஸ் 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 கிரேஸ். பரவாயில்ல, சரிங்க, பாவம் ஆரோட நேசிக்கிறாரு. ஓகே, அவர் வழி தப்பாரு, எல்லா வசனம் எல்லாம் ட்வீஸ் பண்ணி பரவாயில்ல, ஏன் அவங்க சபை நினைக்கணும். ஓகே, இந்த மாதிரி பிரீச்சிங் கொடுத்தா என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே, பாருங்க, பாஸ்டர் பிரசங்கம் வந்து இது கேட்டீங்கன்னா குத்தம். ஓகே, ஐ வில் நெவர் கம்ஃபர்ட் யூ வித் a lie. ஓகே, ஒரு பொய் சொல்லிட்டு உங்களை ஏமாற்ற மாட்டேன். நம்ம உண்மையாக சொல்லணும். ஓகே, உண்மை சொல்ல வலிக்கும் தானே, உண்மையா இல்லையா? when we tell the truth is very painful. பாஸ்டர் பிரசங்கம் கேளுங்க, வலிக்கும். ஏன்? பிகாஸ் ஆவியானவர் பேசுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபையில் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், வர்ஷிப் எல்லாம், கிருபை 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 கிருபை, நான் இல்லை நல்லா இருக்கும் பாருங்க. ஆனால் அது ஒரு இலூஷன் ட்ரெண்ட். பரவாயில்ல, பாத்திர வாழ்ந்துட்டீங்களா? ஓகே, விபச்சார பாவமா? பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, வாங்க நம்ம நேசிக்கிறாரு. ஓகே, எல்லாம் அந்த become so comfortable in sin. அந்த பாவ வாழ்க்கை ரொம்ப சொகுசா இருக்கும். சரி பரவாயில்ல. ஓகே, அந்த பாசை வந்து கணக்கு கொடுக்கணும், எல்லாம் தப்பான போதி. ஓகே, தப்பான போதி. ஸோ டோன். ஓகே, ஸோ கிரேஸ் இஸ் நாட் a license to sin. அப்படின்னு சொல்லுவா. கிருபை பாவம் செய்வதற்கு உரிமை இல்லை. இட்ஸ் நாட் a license to sin. கிருபை காலத்தில் பரவாயில்ல, இன்னைக்கு பாவம் சார், நாளைக்கு மறந்துடுவோம். இன்னைக்கு நீ மண்ணை போட்டீங்களா? இன்னைக்கு மரணம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஓகே, உங்களுக்கு தெரியும் the story Lazarus. ஓகே, once அவர் மரணம் வந்துச்சுன்னா அவர் cross பண்ணிட்டாரு. You cannot come back. இது வந்து ரெண்டாவது சான்ஸ் இல்லை. ஓகே, நேற்று வந்து எஸ்கேப் ரிசர்ச் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து சொல்றாங்க, ஓகே நீங்கள் ஃபெயில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, this is not the end of the road. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல. ஓகே, எஸ்கேப் பண்ணினா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம், அக்கௌண்ட் பண்ணி டீச் பண்ணலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெண்டாவது சான்ஸ் கொடுப்பாங்க, வாய்ப்பு. ஓகே, இது ஃபெயில் பண்ணிக்கலாம், பிரச்சனை, வேலை போயிடுச்சா பரவாயில்ல, இப்போ வேலை தெரியல, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம ரட்சிக்கிறது ஒரு வாட்டி தான், நம்ம ஆத்மா ஒரு வாட்டி தான். ஒன்லி ஒன், த டெஸ்ட் வி கேனாட் ஃபெயில். இந்த எக்ஸாம்ல நீங்கள் ஃபெயில் பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் ஃபெயில் பண்ணீங்கன்னா there is no second chance, there is no turning back. சாதாரண ஒரு நோக்கம் வந்து நம்ம வந்து நீதிமானாக நம்ம வாழணும். we must live a holy life. ஓகே, நீதிமான் வாழ ஆசை இருக்கணும், இயேசுவை போல நம்ம வாழணும். we must live a holy life. இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. you are in the Lord, உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை அறிவிக்கிறீங்க, தெரியும் இது வந்து பாவம், அப்படி செய்யக்கூடாது. so we need to change. The next point, transformation is not optional. Okay, இது வந்து ஆப்ஷன் கிடையாது. நீங்க மாற போறீங்களா, மாறலையா, சரி பரவாயில்ல, இல்லை. Transformation is compulsory. We must become more and more like Jesus. இதுதான் என்னோட always என்னோட driving point, இதுதான் என்னோட ஆசை. Okay, slowly but surely we must become more and more like Jesus. Okay, ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு போல நம்ம மாற வேண்டும். ஓகே, நம்ம ப்ரீச் பண்றோம். ஓகே, இயேசு போல மாற வேண்டும், இயேசு போல மாறணும். எப்படி மாறணும்? ஓகே, சீக்கிரமாக கொரிந்தியர் 3:18, 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 3 verse 18. But we all with unveiled face behold as in the minor glory of the Lord are being transformed into the same image
from glory to glory just as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாயிருக்கிறோம். என்ன சொல்லுங்க, நான் மாறணும். சொல்லுங்க, நான் மாறணும். ஓகே, இது வந்து ஆப்ஷன் கிடையாது. இது not an option. ஓ, நீங்க மாறிட்டு பரவாயில்ல, சபை வாங்க. இல்லை, இந்த சபையில் இருக்கிற நீங்க பெருசன் போல மாறணும். அதுதான் நம்மளுடைய சபை நோக்கம். Okay, our very reason to become more and more like Jesus. Slowly. நான் immediately மாற சொல்லல. ஆனா slowly இந்த கட்டப்படணும். The power, okay, slowly we have to live and we need to become more and more like Jesus. Okay, போன மாசம் நம்மளுடைய church team spiritual transformation. Okay, I think you all know this memory verse. Do not be conformed by this word, but be transformed by the reading of our mind. So how can we become more? எப்படி நம்ம மாறணும்? Okay, நீங்க கேள்வி கேட்பீங்க. பார்த்தா நீங்க சொல்றீங்க, இயேசு போல மாறணும், very simple. 4 steps I give you. Number 1, spend time with God's word. தேவனுடைய வார்த்தையில நம்ம நேரம் செலவிடணும். It takes time. Okay, one day we got 20 மணி நேரம் இருக்கு. We got 24. எவ்வளோ டைம் நம்ம ஆண்டுக்கு செலுத்துறோம்? Okay, செலுத்துறோம். Okay, how much time you set aside for God? நம்மளோட personal times, நம்மளோட games, okay, நம்மளோட phone, internet, social media, நம்மளோட வேலை எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். Okay, சில பேர் ஹாபி இருக்கு. Okay, எல்லாமே. ஆனா ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் செலுத்துறீங்க? Okay, see, இயேசு வார்த்தையினால சாத்தானை தோற்கடித்தாரு. He defeated devil not by his power. சொல்ல, நான் வந்து ஆண்டவர் பிள்ளை, நான் ஆண்டவர் மகன், வெளியே போ சொல்லல. எப்படி சொன்னாரு? எழுதிருந்தபடி it is written. Yeah, அவர் பைபிள் படிச்சிருக்காரு. Okay, இயேசு பைபிள் படிச்சா அவர் சாத்தான் தோற்க முடியுமா? சம்டைம்ஸ் நம்ம பைபிள் படிக்கல, ஆனா நம்ம ஊழியத்துக்கு போறோம், we are going for ministry, ஆனா நம்ம வந்து ஜெபிக்கல, நம்ம வந்து பைபிள் படிக்கல, எப்படி நம்ம ஆண்டவருக்காக இன்னும் எஃபெக்டிவாக இருக்க போகிறோம்? ஸோ இது வந்து நீங்கள் மாற வேண்டும். 2வது பாயிண்ட், ஜெபிங்க. ஓகே, இயேசு செஞ்சார். ஓகே, அதான் அவரோட அப்பா சித்தத்தை அவர் he was able to complete everything because of the prayer. அந்த ப்ரேயரை அவர் அனுப்புறாரு. அப்பா எனக்கு முடியல, remove this cup from me. அவருக்கு முடியல, ஆனால் அவர் ஜெபிச்சார். He prayed always. ஒரு நேரத்தை அவர் தேர்ந்தார். எப்போ நம்ம ஜெபிக்கலாம், தனிப்பட்ட ஜெபம், அவரோட சிஷ்யர் கூட அவர் ஜெபிச்சாரு. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அவர் பர்சனல் ப்ரேயர். சபையில் நம்ம ஜெபிக்கிறோம், வெரி குட். ஃபேமிலியில் நம்ம ஜெபிக்கிறோம், வெரி குட். ஓகே, சம்டைம்ஸ் சில பேர் ஆன்லைன் ப்ரேயர் நீங்கள் ஜாயின் பண்ணி ஜெபிக்கிறோம், வெரி குட், பிரேஸ் காட். ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அது ஒரு தனி ஜெபம். தட் இஸ் அவர் வாக் வித் காட். அதெல்லாம் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் இண்டிகேஷன் ஆஃப் அவர் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். தெரியுமா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டர் இருக்கு. ஓகே, காடி ஆன் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக இண்டிகேட்டர் இருக்கு. நம்மளோட பெட்ரோல் இருக்கு, காடியோட டெம்பரேச்சர் இருக்கு. ஓகே, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டர் இருக்கு. அந்த மீட்டர் இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சொல்லுவார், இன்னைக்கு ஜெபம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப அனீசியாக இருக்கும், சும்மா சண்டை வரும். when all இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. especially for couples, husband and wife. I'm telling you, sometimes we get so busy. நான் எழுதுறதுக்கு தான் சொல்கிறேன், we are so busy. 3 பிள்ளைங்க, வீடு, வேலை எல்லாமே we forget the most important things. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை வரும், ரொம்ப நம்ம நிம்மதியே போயிடும். then we need to stop everything. Holy Spirit will talk to you. அவர் பேசுவார். ஜெபம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரேயரில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மாட்டேன் சொல்லுவாங்க, ஜெபமே செய்யணும். ஜெபம்னா நம்ம it has to be a culture in our life. Daily, it is something that we do every day. Okay, and next we need to walk in the Spirit. Number 3. Okay, first ஆவியில நம்ம வழி நடத்த வேண்டும். First நம்மளுடைய நண்பன், is our friend. We must be led by the Holy Spirit. அதான் பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க அந்நிய பாஷையில ப்ரே பண்ணணும், அப்பதான் அந்த பரிசுத்தாவி வழி. இல்லாட்டி we cannot survive in this world without the Holy Spirit. I'm telling you, all of you, okay, நீங்க வந்து ஆவியில நிலையில பாஸ்டர் சொல்லுங்க
சொல்லுங்க, we will pray for you. Because அது ஒரு gift. Okay, உங்க வாழ்க்கை ரொம்ப வல்லமையா இருக்கும், ரொம்ப effective-ஆ இருக்கும். And last point, okay, we need to die to ourselves daily. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சம் சாப்பிடணும். We need to die. So sometimes நீங்க fasting இருங்க, pray பண்ணுங்க. Okay, what are the things that you like to do? அதெல்லாம் give up பண்ணுங்க. That's what helps you to become more and more like Jesus. Amen. சொல்லுமா? Okay, so we need to deny ourselves. Okay, மத்தேயு 16:24, மத்தேயு 16:24, Matthew chapter 16 verse 24. Jesus said to his disciples, if he desire to come after me, ஆசை இருக்கா போல வரணும், let him deny himself, take up his cross and follow me. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Amen. I want to close it very quickly. And the last point I just want to share with you. Okay, and the significant with now the most important thing is இயேசு மீண்டும் வருகிறார். Okay, நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? Jesus is coming back soon. Very very soon. பார்த்தீங்கன்னா நியூஸ் பாருங்க, என்னென்ன நடக்குது, அந்த உலக செய்தி பாருங்க. ஓகே, ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப சத்தமாக இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்கேரி. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா திருக்கதரிசி, அந்த ரெவலேஷன்ஸ் இருக்க திருக்கதரிசி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த earthquake, ஓகே, அந்த பிளேன் கிராஷ் எல்லாமே ரெவலேஷனில் ப்ரொஃபஸர் பண்ணிருக்கு. ஸோ நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு நேரம் running out of time. So Christians, நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யணும்? ஓகே, இயேசு மீண்டும் வருகிறார். ஓகே, நாம் ஆயத்தமாக இருக்கோமா? அப்படி. ஓகே, so Jesus is preparing a place for us. ஓகே, அவரை ஆயத்தம் செய்கிறார், அவரோட வேலை அவர் செய்கிறாரு. ஆனால் இயேசு நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறாரு. ஆனால் நாம் அவருக்காக ஆயத்தப்படுத்தணுமா? Are we preparing ourselves to meet God? God is preparing, அவர் ஆயத்தம் செய்கிறாரு. ஆனால் நம்ம இயேசு சந்திக்க ஆயத்தமாக இருக்கோம். Are we prepared? Are we ready? How ready are you? ஓகே, உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் சொல்வார், some of you are not even, சில பேர் ரொம்ப தூரமாக இருக்கீங்க ஆரோக்கியத்தை. So you need to pray today. Okay, live in urgency. Okay, இயேசு எந்த நேரத்திலும் வரலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு ஆயத்தத்தில் இருக்கணும். இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்டர் ஜபத்தை நீங்கள் பரலத்துக்கு போக முடியாது. ஓகே, உங்கள் அப்பா அம்மா ஜபத்தை நீங்கள் பரலத்துக்கு போக முடியாது. உங்கள் சொந்த ரட்சிப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லுவாங்க, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய பொறுப்பு, உங்கள் பாஸ்டர் பொறுப்பு இல்லை. பாஸ்டர் ப்ரே பண்ணுவார், ஆனால் உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இந்த லெவலில் இருக்கீங்க, ஆண்டவரோட இவ்வளோ தூரமாக இருக்கீங்களா, இல்லாட்டி are you close to God or are you further than God? ஓகே, சம்டைம் பாஸ்டர் தெரியும், ஆனால் பாஸ்டர் ஜெபத்தில் நீங்கள் பரலத்துக்கு போக முடியும். பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. நீங்கள் நோக்கி கால் ப்ரே பண்ண, நம்ம ப்ரே பண்ணுவோம், கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம ப்ரே பண்ணுவோம். ஓகே, உங்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் பைபிள் படிக்கணும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் வரும்போது பாஸ்டர் கிறிஸ்டின் பாஸ்டர் ப்ரே பண்ணுறாரா, சரி வாங்க பரலத்துக்கு, அது அப்படிலாம் வர. ஓகே, முதல்ல அவன் பார்ப்பார், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவர் நீங்கள் எல்லாம் கருத்து கொடுக்கணும். ஓகே, அப்போ பார்ப்பார் அந்த புக் ஆஃப் லைஃப் என்ன சொல்லுங்கள், ஜீவ புஸ்தகம் பார்ப்பார். ஸோ பாஸ்டர் அந்த சில பாஸ்டர் சில பிரச்சனை சொல்லுவார், நீங்கள் என்கிட்ட வாங்க, எனக்கு கனெக்ஷன் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் போய் உங்களோட ரட்சிப்பு உங்களுடைய பொறுப்பு. ஓகே, உங்களோட ரட்சிப்பு உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் தான் அதை முடிச்சு எடுக்கணும். வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஐ வாண்ட் டு க்ளோஸ். எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, வெட்டிங் கூட ஒரு முக்கியமான நாள். ஓகே, சும்மா நம்ம வெட்டிங் செய்ய முடியுமா? கேன் யூ ஜஸ்ட் பிளான் தி வெட்டிங் ஜஸ்ட் லைக் தட்? ஓகே, அடுத்த மாதம் கல்யாணம் செய்யலாம்.
சில பேர் வெட்டிங் ஒரு நாள் கூத்துக்கு ஒரு வருஷம் பிளான் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட், அந்த ஃபோட்டோ ஷூட், இந்த சமையல் இருக்கணும், இந்த ஷூட்டிங் இருக்கணும், எல்லாம் இந்த பாடு போடணும், இந்த பாச கூப்பிடணும், எல்லாம் நான் பிளானிங் செய்வாங்க. இவ்வளோ அர்த்தம். ஆனால் அந்த மனவரன் ஆனால் அந்த வெட்டிங் அந்த அந்த அவர் பிரைட் இஸ் கமிங் ஃபார் அஸ். ஓகே, நம்மள எவ்வளோ ஆயத்தம் செய்யணும். ஓகே, இட்ஸ் அ வெட்டிங், இட்ஸ் அ ஃபீஸ் இன் ஹெவன். ஓகே, நம்ம மனவரன் வராது. ஓகே, நம்ம எவ்வளோ ஆயத்தம் செய்யணும். ஹவு மச் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கடைசி வாசனம் மத்திய 24:44 தான் கடைசி வாசனம். Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour which you do not expect. நீங்கள் நியாயான வழிகளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். We always need to be prepared. We always need to prepare. Every time we need to be prepared. If you are not prepared, நம்மளோட loss. Okay, நம்மளோட loss. Always remember, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு ஆத்மா, okay, மரணம் வந்துச்சுன்னா it's too late. Okay, it's too late. So நம்ம வீட்டில் நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம உயிர்த்தல வேண்டும். ஓகே, கிறிஸ்து நமக்கு ஒரு வாழ்க்கை. கிரைஸ்ட் நீட் டு லிவ் வித் அஸ். நம்ம இருத்தல அவரை உயிர்த்தல வேண்டும். அவர் இருக்கிறார் நம்ம இடத்துல. ஓகே, இந்த கேள்வி நம்ம சொல்லணும். ஸோ மனத்திற்குங்க. ஓகே, பாவம் செய்யாதுங்க. நீங்கள் பாவம் செய்யும்போது நீங்கள் மீண்டும் சிலுவையிலே, இயேசுவை சிலுவையிலே நீங்கள் மறுபடியும் ஜீசஸ் பேக் on the cross. So அந்த அர்த்தமே இல்லை. ஓகே, and lastly ஆண்டவர் வாழ்க்கை ரொம்ப சமமாக இருக்கு. ஆயத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். எல்லா கண்களை மூடி நம்ம நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓகே எப்படி போகுது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த பாஸ்டர் ஒரு ஜெபம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, உங்களுடைய ரட்சிப்பு நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய பொருட்கள் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்கீங்களா? இப்போ நீங்கள் மனம் திரும்பலாம். யூ கேன் ரிப்பேர் டுடே. நீங்கள் பாவத்தில் வாழ்கிறீங்களா? மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறேன். அது பாடுவோம் அப்பாவை பாதம் பாடும்போது நம்ம பாவம் அறிக்கை செய்வோம். Confess our sin. Okay, நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்.